குட் மோதிகேர் மார்னிங் டீம். உங்கள் அனைவருமே அற்புதமான செஷனுக்கு வருக வருக என வரவேற்கிறேன். முக்கியமாக இந்த ப்ரோக்ராம் யூடியூப் வியூவர்ஸ் உங்கள் அனைவருக்குமே இந்த ப்ரோக்ராம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் முழுமையா நம்புறேன். இந்த க்ஷணத்துல எனக்கு ஒரு சில ஞாபகங்கள் வருது. என்னன்னு பார்த்தோம்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர். உலகெங்கும் நாம எங்க வேண்டாம், நம்மளோட வீடு அது, எங்க வேணும்னாலும் நாம பறந்து செல்லலாம். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம்க்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பல பேர் இந்த ப்ரோக்ராம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இரண்டாவது விஷயம் எனக்கு ஞாபகம் வருது, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதே மாதிரி நமக்கு நாமே தான் போட்டி. நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டு போறதுக்கு நாம ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்கள் கத்துக்கொண்டு இருக்கிறோம். அந்த கத்துக்கொண்ட விஷயங்களை நம் செயல்ல கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக வெற்றி நம்மளை வந்து கிட்டும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் நமக்காக வந்திருக்கிறாங்க. இந்த கெஸ்ட் ஒரு பெண்மணி. நம்ம இந்த ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கிற அத்துணை பெண்மணிகளுக்கும் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒவ்வொரு பெண்மணிகளுமே தன் தாய் தந்தை ரொம்ப ஆசையா வளர்த்திருப்பார்கள். ஒவ்வொரு பெண்மணிகளுக்கும் பல கனவுகளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சின்ன குழந்தையிலேருந்து வளர 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 பல விஷயங்கள் அவங்க லைஃப்ல மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் திருமணம்னு ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தன் குடும்பத்தை பார்த்துக்கிறது உண்டு. அதுவே அவங்களுக்கு ஒரு உலகமா மாறிவிடுது. பட் இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம நினைச்சு பார்க்கணும். நம் தாய் என்ன பண்ணி கொண்டு இருந்தார்கள்? அவங்களோட கனவுகள், பல கனவுகள் இருந்தாலுமே அதையெல்லாம் ஒரு சைட்ல வச்சுட்டு நம் வாழ்க்கைக்காக அவங்க அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. திங்க் அபவுட் இட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கனவுகள் என்னாச்சு? அவங்க வாழ்க்கைங்கிற ஒரு விஷயத்துல ஓட்டத்துல அந்த கனவுகள் மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது நான் என் தாயை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதே மாதிரி ஒவ்வொரு தாயும் கண்டிப்பாக நம் குழந்தைகளை வளர்க்கறதுக்கு உண்டான விஷயத்துல அல்லது குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக தன் கனவுகளை மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது வாழ்க்கையின் ஓட்டத்தில். பட் ஆயிரக்கணக்கான பெண்மணிகள் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில தன் கனவையும் தன் குடும்பத்தின் கனவுகளையும் அத்தனையும் அடையறதுக்கு உண்டான விஷயத்த இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிற மோதிகேர்ல பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தன் கனவை மட்டுமில்ல, தன் குடும்பத்தோட அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போறதுக்கு உண்டான விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் ஆயிரக்கணக்கான பெண்மணிகள் இன்றைக்கு மோதிகேர்ல சாதனை படுத்திக்கிட்டு இருக்காங்க. சாதனை தன்னோட சாதனை மட்டுமில்ல, பல சாதனையாளர்களை உருவாக்குறதுக்கு பின்னாடி இவர்கள் எல்லாருமே இருக்கிறார்கள். அதுல முக்கியமான ஒரு பர்சன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பெண்மணி இந்த நம் மோதிகேர் வியாபாரத்தை அவங்க எடுத்துட்டு அவங்க வாழ்க்கையை மட்டும் இல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆயிரக்கணக்கான பேரோட வாழ்க்கையை மாத்திரத்துக்கு முக்கியமான காரணியா இருந்திருக்கிறாங்க. முக்கியமான காரணி. சாதனைகள், பல சாதனைகள், நூற்றுக்கணக்கான சாதனைகள் இவங்க பண்ணிருக்கிறாங்க. அதுல ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்றைக்கு காலகட்டத்துல என்டையர் சவுத் இந்தியால நம்ம பார்த்தோம்னா, சவுத் இந்தியால அவங்க ஹையஸ்ட் ஏர்னரா இருக்கிறாங்க. ஹையஸ்ட் ஏர்னர்ங்கிறது பெருமையா? எஸ், அது ஒரு விதமான பெருமை தான். பட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, பல லட்சாதிபதிகளை அவங்க டீம்ல உருவாக்கி இருக்கிறாங்க. நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சொல்லுவாங்க, நான் சம்பாதித்திருக்கிறேன், என்னோட வருமானம் இத்தனைன்னு. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அது பெருமைக்குரிய ஒரு விஷயம் தான். பட் இன்னொரு முக்கியமான பெருமைக்குரிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, எனக்கு கீழே இத்தனை பேரை வருமான வாய்ப்பு வாங்க வச்சிருக்கிறேன். இது ஒன்று. இரண்டாவது, லைஃப் ஸ்டைல் மாத்திரத்துக்கு உண்டான முக்கியமான விஷயம் கார். ஆமாவா இல்லையா? ட்ரீம் கார். பல பேருக்கு இந்த ட்ரீம் கார் ட்ரீமாவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நூற்றுக்கணக்கான பேர், என்ன கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேர்கிட்ட அவங்க டீம்ல கார் வாங்கியிருக்காங்க. சாதாரண கார் இல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், லக்ஸரி கார் வாங்கியிருக்காங்க என்டையர் கண்ட்ரியில.
வெரி பவர்ஃபுல் லேடி. இந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, அவங்க ஸ்மாக் மெம்பராவும் இருக்கிறாங்க பான் இந்தியால. அவங்க குளோபல் பிளாக் டைமண்ட்ங்கிற பதவியும் அடைந்திருக்கிறார். அவங்க கீழே பல குளோபல் பிளாக் டைமண்ட் உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணியா இருந்திருக்காங்க. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல. அவங்களோட பட்டியல் நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அதுக்கே அரை மணி நேரம் எனக்கு தேவைப்படும். So I would like to welcome none other than our global black diamond, Mrs. Neena Philip Singh அவர்களே. Over to you, Neena ji. Yeah, thank you. Thank you, Palani sir. Thank you so much. எவ்வளோ நல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தீங்க எனக்கு. அதுல ஒன் சின்ன சேஞ்ச் இருக்குது. I might be a very powerful lady. No, I'm a simple lady. Modicare has made me powerful. Modicare has made me extraordinary. If Nanga Modicare illana, I would have still remained a simple, ordinary housewife. So today, நான் powerful இருக்கிறேன், successful இருக்கிறேன்னா 100% நான் கொடுப்பேன் credit to my system, to my Modicare opportunity. ரொம்ப தேங்க்ஸ். எவ்வளோ நல்ல இன்ட்ரோடக்ஷன் பண்றதுக்கு. வணக்கம் தமிழ்நாடு, சென்னைங்கள். உங்களுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இன்னைக்கு. ஏன் தமிழ் அவ்வளோ நல்லது இல்ல, பட் ஏதோ ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணிக்குவேன். உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு புரியும். சோ நான் இன்னைக்கு உங்களுக்கு ஹார்ட் டு ஹார்ட் ஏதோ பேச போறேன். ஏதோ ட்ரைனிங் இல்ல, ஏதோ நான் சொல்ல போறது இல்ல. நான் என்ன சொல்ல போறேன்னா, இட் இஸ் டைரக்ட்லி ஃப்ரம் மை ஹார்ட். நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், நான் என்ன ஃபீல் பண்ணேன், இன்னைக்கு எனக்கு ஒரு இவ்வளோ பியூட்டிஃபுல் ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம், அது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். So as Palani sir ungalku sonnaru, my name is Neena Daminder Singh, Neena Philip Singh. I think most of you must be knowing Philip Singh. Philip neenga paathitu irpinga, ketittu irpinga, and I know he has many fans. So I am also one of his fans. So Philip kuda navalku nariya katti kuduthirukkranga. He has taught me a lot, and இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு டாக்டரேட் கிடைச்சிருக்குன்னா it is only because of the teachings that we have got in Modicare. So நம்ம ஜர்னி பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அரௌண்ட் 1998. அதுக்கு முன்னாடி Philip was an aeronautical engineer. நான் ஒரு போஸ்ட் கிராஜுவேட். ஸோ நம்ம ரெண்டு பேரு ஒர்க்கிங் வெரி ஹார்ட். காலையில ஆஃபீஸ்க்கு போனா சாயங்காலம் எத்தனை மணிக்கு வரும்னு தெரியாது, அந்த மாதிரி we were working. ஏன்னா எப்பவுமே நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ஜாப்ல போனாதான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கைன்னு, அது சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. சோ நம்ம கூட ஓகே அதான் ஒரு வை டு லைஃப் நினைச்சிட்டு we were also doing that. பட் எப்பவுமே ஒரு ஃபீலிங் மைண்ட்ல இருந்தது, இதுல ஸ்டெபிலிட்டி இருக்குதா, நம்ம ஜாப்ல செக்யூரிட்டி இருக்குதா? அது கேட்கும் போது எப்பவுமே ஆன்சர் நோ தான் வரும். சோ அந்த டைம்ல நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும், ஆசாதி. அந்த ஃப்ரீடம் நம்ம ஜாப்ல இருக்குதா? அதுக்கும் ஆன்சர் நோ வரும். சோ இதுக்கு என்ன அப்போ வாட் இஸ் த வே அவுட்? என்ன நம்மளுக்கு ஃப்ரீடம் வேணும், நம்மளுக்கு செக்யூரிட்டி வேணும், ஸ்டெபிலிட்டி வேணும், நம்ம ட்ரீம்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணோம்னா அது ஜாப் இல்லைன்னா வேற என்ன? சோ அந்த டைம்ல ஐ கேம் அக்ராஸ் Modicare. ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது Philip Singh discouraged me a lot. இதெல்லாம் நடக்காது. எவ்வளவு பேர் அது மாதிரி கேட்டுட்டு இருக்கிறீங்க? டயலாக் எல்லாரும் கேட்டுட்டு இருப்பீங்க யார்கிட்ட இருந்து. இதெல்லாம் நீ ஒரு எஜுகேட்டட் கேர்ள், நீ போய் டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி சொன்னா, ப்ராடக்ட்ஸ் போய் சேல் பண்ண பத்தி சொன்னா எப்படி? This is the questions my family and Philip also asked me. And நான் கூட சில டைம் அதே பிலீவ் பண்றது ஸ்டார்ட் பண்ணிட்டேன், மேபி இட் will not work. அந்த டவுட் நிறைய இருக்குது நம்ம மைண்ட்ல. பட் 4-5 months அதுக்கப்புறம் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் பெங்களூர்ல வந்தது. Modicare ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு. அந்த டைம்ல நான் டிசைட் பண்ண பிலிப் கூட்டிட்டு போன கூட. He did not agree. வரமாட்டேன் சொல்லிட்டாங்க எனக்கு ஃபர்ஸ்ட். அப்போ இது இருக்குது பாருங்க நம்ம லேடிஸ் கிட்ட, நம்ம பெரிய வெப்பன், அது யூஸ் பண்ணேன். அது யூஸ் பண்ணா ஒத்துக்கினாங்க.
சோ ப்ரோக்ராம் கூட்டிட்டு போகும்போது லாஸ்ட் சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நடக்காது. நம்ம எவ்வளோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், ஐ எம் ஹேவிங் 50 crew chief, ஐ எம் த crew chief and I have 50 engineers working under me. அந்த மாதிரி ஒரு திங்கிங் வருது that network marketing will not work. பட் அந்த ப்ரோக்ராம் வாஸ் an eye opener. நான் ஏன் இது பாயிண்ட் சொல்றேன்னா, education trainings really has a great impact on many people. ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எங்க இருந்தா அந்த நீங்க அட்டெண்ட் பண்றது ரொம்ப முக்கியம். பிகாஸ் தட் கேன் பி அ மைண்ட் ஓப்பனர் அண்ட் ஐ ஓப்பனர் ஃபார் மெனி பீப்புள். அன்னிலிருந்து பிலிப் டிசைடட் டு ஹெல்ப் மீ இன் திஸ். ஸ்டார்ட் பண்ணோம் ஜர்னி ரெண்டு பேரும். பட் ஸ்டில் இட் வாஸ் நாட் ஈஸி. இந்த பிசினஸ் ரொம்ப ஈஸி உங்களுக்கு யாரோ சொல்லிருக்கிறாங்கன்னா நோ, இட் இஸ் நாட் லைக் தட். lot of challenges. காலையில இருந்து சாயங்காலம் ஆபீஸ் போறோம், வேலை செய்யறோம், வீட்டுக்கு வரோம் சாயங்காலம். again there is work at home. ரெண்டு சின்ன பசங்க இருக்கிறாங்க, சமையல் பண்ணும். like a normal I should say a middle class or upper middle class. அதே மாதிரி நம்மளது ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தது. ஹோம் மீட்டிங்ஸ் பண்ணா, ஹோம் மீட்டிங்ஸ் மேல எனக்கு ரொம்ப பிலீஃப் இருந்தது. தேங்க் காட், ரொம்ப பிலீஃப் இருந்தது. ரெகுலரா ஹோம் மீட்டிங்ஸ் நான் பண்ணுவேன். அதுல ரிசல்ட் கிடைக்குதா இல்லையா எனக்கு தெரியல, கிடைச்சதா இல்லையா எனக்கு தெரியாது. இன்னைக்கு தெரியுது எஸ் கிடைச்சது. பட் அந்த டைம்ல ஹோம் மீட்டிங்ஸ் கூப்பிட்டா 10 பேர் இன்வைட் பண்ணா 3 வருவாங்க. எவ்வளவு பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறீங்க எல்லாரும்? கரெக்ட். 20 பேர் கூப்பிட்டா 5 பேர் வருவாங்க. அது 5 பேர்ல கூட அவங்க ஃபேமிலில இருந்து யாரோ அவங்க சொல்லிட்டு வருவாங்க மீட்டிங்க்கு. 1/2 hourல போன் பண்ணிட்டு நான் வரணும், வீட்டுக்கு அர்ஜென்ட்டா ஏதோ வேலை இருக்குது சொல்லிட்டு நான் கிளம்பணும், இல்லைன்னா ஃபார்ம் சைன் பண்றதுக்கு சொல்லுவாங்க. கரெக்டா? அந்த மாதிரி people will come and sit and attend the trainings. கடைசியில 4-5 பேர் இருந்தா கூட one will maybe join. and 2000ல நம்ம ஜாயின் பண்ணும்போது ஃப்ரீல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டு ஜாயின் தி ஆப்பர்ச்சுனிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் நோ காஸ்ட். அந்த டைம்ல 2450 rupees was the price of a kit. இன்னைக்கு பாத்தீங்கன்னா that might be value of maybe 10-15,000 இருக்கும் கிட்ட கிட்ட. 2450 was the price to join Modi Care அந்த டைம்ல. and still I'll tell you what, that was the best time. ஏன்னா யாரு காசு கொடுத்துட்டு ஜாயின் பண்றாங்க பாருங்க, அவங்க சீரியஸ் ஆயிடுறாங்க பிசினஸ்ல. சோ நீங்க கூட இன்னைக்கு ஆளுங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறீங்கன்னா லாயல்டி இஸ் a இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இதுல there is no money which goes to the company, but நீங்க ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்கன்னா அது உங்களுக்காக உங்க வீட்டுக்கு வருது. that is the investment. the products that you buy for your house is the investment. அது ஒரு லைன் சொல்றோம். எல்லாரும் நமக்கு கேக்குறாங்க பாருங்க, இதுல இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? சோ நாங்க நோ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றது இல்ல. உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வீட்டுக்கு வருது பாருங்க, that is the investment for you அப்படி சொல்றோம். சோ அந்த டைம்ல 2450 கொடுத்துட்டு கூட people used to join the business. still people joined. But it was very, very challenging. Another challenge என்னன்னா, நம்ம வீடு வந்து மோடி கேர் ஆபீஸ்ல இருந்து almost 15 kilometers தூரம் இருந்தது. 15 kilometers. No social media, no phone, மொபைலும் இல்ல. 1999ல எங்க இருந்தது மொபைல்? 20 years back. No mobile, no Zoom, no YouTube, no Facebook, no WhatsApp, ஒண்ணுமே இல்ல. ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா 10 products. That's all. And still we continued the journey. இன்னைக்கு நம்ம சக்சஸ்ஃபுல் இருக்கணும்னா ஒரே காரணம் நான் சொல்றேன் பாரு. only one, we did not give up. That's all. வேற ஒண்ணும் இல்ல. நம்ம கூட ஜாயின் பண்ணாங்க, நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க, நிறைய பேர் இப்ப கூட இருக்கிறாங்க. பட் many dropped out. அவங்க இன்னும் இந்த பிசினஸ்ல இருந்தாங்கன்னா they would have been successful. The only reason why they are not successful is because they quit. நம்ம quit பண்ணல. That is a very strong point. இப்போ பழனி சார் எவ்வளவு வீடியோ காமிச்சாங்க பாருங்க. அந்த எல்லா வீடியோ பார்த்துட்டு ஒரே மெசேஜ் வருது நம்மளுக்கு, do not quit.
those people who lose in Modi Care, or those people who do not succeed in Modi Care, are the ones who quit. யார் quit பண்ணிட்டு போறாங்க பாருங்க, they are the ones who lose in Modi Care. That's all நாங்க சொல்ல முடியும். If one line la யாரும் நம்மளுக்கு what is the secret of your success கேட்டாங்கன்னா, we did not quit Modi Care. இதுல சீக்ரெட்டே இல்ல. It is, that's the truth. In spite of that, office ivlo dooram, no social media, 10 products, adula nanga 4 products order panna, order kuda panna mudiyada, no courier. Office ku poitu product edutittu varano veetukku. Every other day, Monday, Wednesday, Friday, Sunday, 4 days a week number decide pannom. In the 4 days we have to go to the office, invite people. எப்படி இன்வைட் பண்ணோம்? லேண்ட்லைன். தட்ஸ் ஆல். லேண்ட்லைன்ல போன் பண்ணிட்டு ஆளுங்களுக்கு இன்வைட் பண்றது மோடி கேர் ஆபீஸ்ல. அங்க போய் உட்காந்துட்டு யாரோ மீட்டிங் பண்றாங்க. அந்த டைம்ல நம்மளுக்கு மீட்டிங் கூட பண்ண தெரியாது. யாரோ மீட்டிங் பண்றாங்க, அங்க உட்காந்துட்டு போய் பார்த்துட்டு நோட்ஸ் பண்ணி பண்ணி பண்ணி. This is how we did this business. It was very very challenging, friends. இன்னைக்கு எவ்வளவு ஈஸி இருக்குது. Social media is so good today. YouTube, Facebook, WhatsApp, courier le products. How many? 600 products. Everything nanga fingertips la irukku. ஏன் சில பேரு இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல் இருக்காங்க, பட் சில பேர் ஜாயின் பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல் இல்லைன்னா only one reason, they do not follow a system. That's all. வேற ஒண்ணும் இல்ல. ப்ராடக்ட் சேம், உங்களுக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும். கம்பெனி இஸ் த சேம், ஸ்டாஃப் இஸ் த சேம், மேனேஜ்மெண்ட் இஸ் த சேம், எவ்ரிதிங் இஸ் த சேம், அப்ளைன்ஸ் ஆர் த சேம். அப்ப என்ன டிஃபரெண்ட்? நம்ம மைண்ட் டிஃபரெண்ட். நம்ம பிசினஸ் கொஞ்சம் 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 கத்தி 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 ஃபாரின் ட்ரிப்ஸ். அந்த ஃபாரின் ட்ரிப் ஒரு போஸ்டர் வந்தா நம்மளுக்கு போதும். we want to go for it. We have to go for it. Till today, almost 30 foreign trips enjoy பண்ணி வந்திருக்கிறோம். ஆஸ்திரேலியா, பாரிஸ், லண்டன், சவுத் ஆப்பிரிக்கா, ஜோஹானஸ்பர்க், சன் சிட்டி, வேற மலேசியா, தாய்லாந்து, பேங்காக், சிங்கப்பூர் 100 times, ஸ்ரீலங்கா, எங்க இருந்தா we are there. It was not easy. ஒண்ணுமே ஈஸி இல்ல. But we managed to do it. இன்னைக்கு பாத்தீங்கன்னா after 20 years நம்ம பிசினஸ்ல இப்போ பழனி சார் சொன்னாங்கல்ல பாருங்க, we are the highest earners. That is not important. அது நம்மளுக்கு சந்தோஷம் அவ்வளவு கொடுக்கல. இன்னைக்கு எதுக்கு நம்ம நல்லா தூங்குறோம் நைட்டுக்குன்னா என்ன ரீசன் தெரியுங்களா? In my team we have more than 400 lakpatis. 400 பேர் யார் more than 1 lakh rupees earn பண்றாங்க. Possible? 20 years back இது ஒரு ட்ரீமா இருந்தது நம்மளுக்கு. And என்ன ரீசன் இந்த ட்ரீம் நம்மளுக்கு fulfill ஆயிடுச்சுன்னா we did not quit. That's all. And number focus on the system. In this business நீங்க எவ்வளவு ஸ்மார்ட் இருக்கீங்கன்னா does not matter. நீங்க CEO இருக்கலாம், நீங்க ஓனர் இருக்கலாம், நீங்க இன்ஜினியர் இருக்கலாம், நீங்க டாக்டர் இருக்கலாம், ஹவுஸ் வைஃப் இருக்கலாம், அன்எஜுகேட்டட் இருக்கலாம், என்ன இந்த இட் does not matter. நீங்க ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணா அது எல்லாருக்கும் அது ரிசல்ட் வரும். கார் ஓட்டுறோம் பாருங்க, அது ஒரு சிஸ்டம் இருக்குதுல்ல. உட்காந்துட்டு ஸ்டியரிங் அப்படி பண்ணோம், பிரேக் இப்படி பண்ணோம், இப்போ கிளட்ச் இப்படி பண்ணோம், ஒரு சிஸ்டம் இருக்குதா இல்லையா? யார் அதுல உட்காந்தா அவங்க ஓட்டுறதுக்கு கத்துக்கலாம்ல? இஸ் தேர் எனி டிஃபரெண்ட்? சிஇஓ உட்காந்தா கூட சேம் சிஸ்டம். ஆர்டினரி ஒன் பர்சன்ஸ் இட்ஸ் ஆல்சோ சேம் சிஸ்டம். ஹோட்டல்ல வேலை செய்யறாங்க ஆளுங்க உட்காந்தா கூட சேம் சிஸ்டம். தட்ஸ் ஆல். இது நம்மளுக்கு புரிஞ்சா I'll tell you it becomes very easy. நீங்க ஏதோ ஒரு ரொம்ப கஷ்டமான ஏதோ வேலை பண்ண வேண்டாம். அது நம்ம திங்கிங் இருக்குது, நம்ம ரொம்ப கஷ்டமான பண்ணோம், நான் கன்வின்ஸ் ஆயிடுவேன். ஆளுங்களுக்கு எப்படி கன்வின்ஸ் பண்ண உங்க மைண்ட்ல இருக்கா? ரிமூவ் இட். நீங்க யாருக்கும் கன்வின்ஸ் பண்ண வேண்டாம். நீங்க ஏதோ வாங்கறதுக்கு போறீங்களா அவங்க கிட்ட இருந்து, எதுக்கு நீங்க கன்வின்ஸ் பண்ணும்?
You're going to give them something. நீங்க ஏதோ கொடுக்கிறதுக்கு போறீங்க, அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறதுக்கு போறீங்க. எதுக்கு அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணோம்? நோ, அது திங்கிங்கே வரக்கூடாது. யூ ஆர் ஹை அப். நீங்க ஏதோ குடுக்குறீங்க, அவங்க ஏதோ வாங்குறாங்க உங்ககிட்ட இருந்து, உங்க கை மேல இருக்கு, உங்க திங்கிங்கும் மேல இருக்கு. அந்த திங்கிங்ல போகும். ஐ எம் நாட் தேர் டு கன்வின்ஸ் யூ. யாரோ உங்களுக்கு சொன்னா, ஓ ரொம்ப கன்வின்ஸ் பண்றியா எனக்கு, பட் நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன். நோ, சொல்லுங்க, நான் உங்களுக்கு கன்வின்ஸ் பண்றதுக்கு வரல, நான் உங்ககிட்ட இருந்து ஏதோ வாங்குறதுக்கு வரல, ஏதோ கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறேன். அக்செப்ட் இருந்தா எடுத்துக்கங்க, இல்லன்னா நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். when you are ready, you come back to me. I'll tell you, network marketing ஓட ஜாஸ்தி graceful business நான் பார்த்ததே இல்லை. எப்பவுமே நம்ம மைண்ட்ல அதான் வருது, how to help my people, how to help my downlines. புது ஆள் ஜாயின் பண்ண வச்சேன்னா அவங்களுக்கு என்ன ஹெல்ப் கொடுக்கலாம், அவங்களுக்கு எப்படி கத்தி கொடுக்கலாம் பிசினஸ்ல, how to help my presidential become a crown diamond director. எப்பவுமே அந்த திங்கிங்ல தான் இருக்கிறோம். we are always thinking good for our network, but as a human எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு கஷ்டம். as a human it's not possible. but எப்பவுமே அந்த குட் திங்கிங்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா automatically that thinking goes down. and உங்க நெட்வொர்க்ல கூட அதே திங்கிங் இருக்குது. அதுக்கு தான் today we have 30 GBDs, more than 30 global black diamond directors நம்ம டீம்ல. that is important. it is not about me. நான் எவ்வளவு சக்சஸ்ஃபுல் இருக்கிறேன், எனக்கு எவ்வளவு காசு வருது, எனக்கு BMW இருக்கா, எனக்கு நோ. நம்ம டீம்ல எவ்வளவு பேருக்கு கார் இருக்கு, நம்ம டீம்ல எவ்வளவு பேர் 1 lakh rupees earn பண்றாங்க. and I'll tell you what, we can only help people. நம்ம வெறும் வழிதான் காமிக்க முடியும். we cannot do the business for anybody. இவ்ளோ நீங்க GBD சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் பார்த்திருக்கிறீங்கன்னா நம்ம அவங்களுக்கு வெறும் ஒரு வழி காமிச்சிருக்கிறோம். we have only showed them the way. we have not done anything for them. we have helped them by showing them the way. பண்றது அவங்களே பண்ணணும். so you are today in the right business. Modicare opportunity உங்களுக்கு எல்லாம் congratulations பண்ணோம். actually first எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜாயின் பண்ணிருக்கீங்க. அந்த எப்பவுமே அந்த திங்கிங்ல இருங்க. it is only a networker who will always think good. வேற பிசினஸ் ஆளுங்க இருந்தா நீங்க வேற யார்கிட்ட போய் சொல்லுங்க உங்க பிசினஸ் சீக்ரெட் என்ன, நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல் ஆயிட்டீங்கன்னா யாரும் உங்களுக்கு கத்தி கொடுக்க மாட்டாங்க. பட் நீங்க ஒரு நெட்வொர்க்கர் கிட்ட போய் கேளுங்க எப்படி சக்சஸ்ஃபுல் ஆயிட்டேன்னா, that's all. he will give you 101 suggestion and tips. அவங்களே இல்லையா? so it is such a noble profession. அந்த proud of performance ஓட நம்ம வர்க் பண்ணோம் மோதிகேர்ல. never think for a minute, ஒரு மினிட்க்கு கூட டவுட் வைக்காதீங்க, இது ஆகுமா ஆகாதா, நான் சக்சஸ்ஃபுல் ஆகுவேன்ல ஆகாதா. வந்தா கூட பிரஷ் வரும். as a human being it will come, but entertain பண்ணாதீங்க அந்த thought. don't entertain, just brush it. ஆமா, I will become successful, I can do it. வேற ஆளுங்க பண்ணிருக்காங்கன்னா நான் கூட பண்ணலாம். who has done? யாருக்கு 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு. what I'm trying to say, what God has given you, God has given successful uplines அதே கொடுத்திருக்காங்க. so if they can do it, why cannot we do it? so today எவ்வளவு foreign trips, எவ்வளவு பேர் நம்ம கீழ சக்சஸ்ஃபுல் இருக்காங்க. we live in a beautiful home, we drive a wonderful car. என்ன நம்மளுக்கு வேண்டியது லைஃப்ல வேணும் எல்லாத்தையும் இருக்கு. definitely, and I would say thanks to Sameer Modi ji, and thanks because நாங்க இது ஒரு சிஸ்டமா ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம். இப்போ இது நாங்க சிஸ்டம் பேசுறேன்னா என்ன இது சிஸ்டம், I want to share with you. okay, அதுக்கு நான் ஒரு ஸ்கிரீன் ஷேரிங் கொஞ்சம் பண்றேன். can you see my slide? yes ma'am, clear. thank you. பழனி சார் எனக்கு இனி இது கொடுத்தாங்க பாருங்க. can I see at least few people? path to success, right? இது பழனி சார் எனக்கு சொன்னாங்க, மேடம் நீங்க இந்த ஒரு ட்ரைனிங் பண்ணு. ஓகே சார், நீங்க என்ன சொல்றீங்க, we will do definitely, yes. so how did we become successful? and இப்போ நான் என்ன
ஷேர் பண்ண போறேன்னா, if you're already doing it, very good. If you're not doing it, you can definitely try to do it, is my sincere suggestion, right? So நம்ம வந்து பாத்தீங்கன்னா we are this one, okay, we are in a people's business. Agree பண்றீங்களா? people's business na sponsoring பண்றது ரொம்ப முக்கியம். Correct? The more people we have in our network, the more we will be able to earn income. It is very clear. Okay, now let us see what are the points to remember first. யாரோ நிறைய பேர் நம்ம கிட்ட கேக்குறாங்க, உங்களது சக்சஸ் என்ன? நான் எப்பவுமே சொல்லுவேன், சிஸ்டம் இஸ் சக்சஸ். அஷ்டே, தட்ஸ் ஆல். வேற ஒண்ணும் இல்லை. என்ன சிஸ்டம்? என்ன சிஸ்டம்? பரிவர்த்தன், ஷுருவாத், ரஃப்தார், கோர், அதே சிஸ்டம், வேற ஒண்ணும் இல்லை. So அதுல very important வருது பாருங்க, core, attributes of core. நம்மளது எவ்வளவு core இருக்குது? 8 to 10 core points இருக்குது. ஆமாங்களா? Be a 100% user of Modicare products, retail 10 to 15 clients, sponsor one person every month, attend all programs, do not speak anything negative, only positive, edify your upline, read at least 15 books, 15 minutes every day. இது attributes of core. ஒரு 10 points இருக்குது பாருங்க. அது உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணீங்கன்னா, இல்லைன்னா உங்க பழனி சார், I'm sure he is doing all these training meetings, அதுல உங்களுக்கு கிடைச்சிடும். That's all. That is core. நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. Basic. Every day அதான் ஃபாலோ பண்ணும். That's all it is. அதுல one very important point என்னன்னா, sponsor one every month. Have minimum 15 to 20 direct front lines in a period of 1 to 1.5 years. 1.5 years la you should have minimum 15 front lines. Adana one every month. Shurula initially first 3 months la we will sign 4 to 5 front lines. Very good. But do not forget that income is equal to participation into productivity. நம்ம பிசினஸ்ல உங்களுக்கு உங்க இன்கம் ஜாஸ்தி வேணும்னா என்ன பண்ணோம்? It is not from one person you get too much BV. அது நடக்காது. From many people you get little BV. That is participation into productivity. More people doing less. That is important. நம்ம சமீர் மோடி ஜி கூட அதே பாருங்க சொல்றாங்க, நிறைய ஆளுங்களுக்கு செக் கொடுக்கணும். It is not about few people earning big money. It is about more people earning more checks. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. உங்களுக்கு கவுஸ் மில்க் வேணும்னா உங்களுக்கு கிடைக்குது. இன்னும் கவுஸ் மில்க் வேணும்னா என்ன பண்ணலாம்? அதே கவுல இருந்து உங்களுக்கு இன்னும் கவுஸ் மில்க் கிடைக்குமா? நோ. என்ன பண்ணும்? You should have more cows. புரியுதா? If you want more milk, you should have more cows. If you want more BV, you should have more people. If you want more PGBV, you should have more new sponsoring. இது ஒரு very important point of a networker. நீங்க புது புது ஆளுங்க ஜாயின் பண்ணா உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் வருதா இல்லீங்களா? Do you feel nice? I feel very nice. Even till today, நான் யாருக்கோ ஜாயின் பண்ணி வெச்சா அன்னைக்கு I feel very happy, very thrilled. You know, that I am able to do something for my business. And remember, to reach the top 1%, personal sponsoring is very important. நீங்க யாரெல்லாம் டாப்ல இருக்காங்க பாருங்க, அட்வைசரி கவுன்சில்ல இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க அவங்களது சார்ட் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா everybody is still doing personal sponsoring. So உங்களுக்கு அந்த 1% creamல இருக்கணும்னா don't forget, everything is important. Loyalty is important, buying products for my house is important, events attend பண்றது important, everything is important. But உங்களுக்கு இன்கம், உங்களது PGBV கம்பெனி இன்னைக்கு PGBV ல எவ்வளவு ஆஃபர்ஸ் கொடுத்தா நீங்க பாப்பீங்க. நிறைய ஆஃபர்ஸ் they will give you on PGBV. Why? Because director leg தவிர உங்க PGBV helps you increase your income. உங்களுக்கு
இன்கம் ஜாஸ்தி வேணும்னா that is what you have to continue doing. ஸ்பான்சரிங் என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா மொமெண்டம். ஃபர்ஸ்ட் உங்க டீம்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த குட் ஃபீல் ஃபேக்டர் வந்தா ஆட்டோமேட்டிக்கலி மொமெண்டம் itself starts. It increases stability. சொல்வாங்கல்ல width and depth both is important. நம்ம பிசினஸ்ல ரெண்டும் பண்ணாதான் உங்களுக்கு ஒன்ல இன்கம் வருது, உங்களுக்கு வித்ல இன்கம் வரும், டெப்த்ல உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வரும். ரெண்டும் இம்பார்ட்டன்ட் நம்ம பிசினஸ்ல, ரெண்டுத்துல ஃபோக்கஸ் பண்ணும். இப்போ நீங்க டெப்த்துக்கு போனீங்கன்னா 1% உங்களது யாரோ உங்களுக்கு ஒரு லீடர் நல்லா கிடைக்குது பாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஓ நல்ல லீடர் இவர் இருக்குது, இவருக்கு விட்டுட்டு நீங்க வேற ஏதோ லெக்குக்கு போனீங்கன்னா that leader can fall. So நீங்க என்ன பண்ணணும்னா till that leg gives you minimum 4 to 5 leaders, you have to continue to work. 1 leader, 2 leader, 3 leader, 4 leaders. அந்த டைம்ல உங்க leg ஸ்ட்ராங்கா இருக்கு, that time you can focus on your other legs. So sponsoring does not mean only personal sponsoring, it also means team sponsoring. உங்களது width and depth, and it builds the right culture in your team. New person brings new energy and new hope. எப்பவுமே new blood உங்க பிசினஸ்ல எப்பவுமே நீங்க கம்பெனி கூட இப்ப நீங்க ஆபீஸ் பாத்தீங்கன்னா whoever has joined in the last month 2 months back அவங்களது நீங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிவி கிடைக்குது, ஆமாங்களா இல்லைங்களா? இப்போ கம்பெனி கூட ஏதோ ஆஃபர் கொடுக்குறது பாருங்க, நம்ம நிறைய யோசிக்கிறதே இல்லை, அவங்க என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க நாங்க பண்ணோம் அவ்வளவுதான். that is my job. Company brings out an offer, that is his job. My job is to follow it. Why? Because for me Modicare is like a temple. ஒரு what do you say for temple, தேவஸ்தான ஒரு கோயில் மாதிரி இருக்குது Modicare. You know, it's such a பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்பவுமே இருக்குது அந்த Modicare. அது வேர்ட் சொன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனா வருது. சோ கம்பெனி என்ன உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குதுன்னா டெஃபினெட்லி இட் இஸ் குட் ஃபார் யுவர் பிசினஸ். ரொம்ப அனாலிசிஸ் பண்ணாதீங்க, அதுல ஏன் இப்படி கொடுத்தாங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்கலாமே, பெட்டர் இருந்திருக்கோம், இப்படி பண்ணா பெட்டர் இருக்கும், அதுல எல்லாம் போகாதீங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா யூ ஜஸ்ட் டூ இட். அதுக்கு உங்களுக்கு அப்ளைன் இருக்கிறாங்க, உங்களுக்கு உங்க டீம் லீடர் பழனி சார் இருக்கிறாங்க, and all your team leaders are there who are going to help you. Right? Now I'm going to share with you few things on how to sponsor people. Okay? First, இதுல நம்ம how to sponsor people பண்ணும்போது நம்ம ஜாயின் பண்ண உடனே நம்ம எக்ஸைட்மெண்ட் ரொம்ப ஹை இருக்குது, ஆமாங்களா இல்லைங்களா? many of you would have just come in few months, you would have joined the business and இன்னைக்கு program attend பண்ணிருக்கீங்க. உங்க எக்ஸைட்மெண்ட் லெவல் எப்படி இருக்குது? ரொம்ப ஹையா இருக்குது. உங்க எக்ஸைட்மெண்ட் லெவல் ரொம்ப ஹையா இருக்குதுன்னா நீங்க போய் பேசுறீங்க ஆளுங்க கிட்ட எக்ஸைட்மெண்ட்ல. ஃபர்ஸ்ட் ஆளு கிட்ட பேசுறீங்க, அவங்க இல்ல சொல்றாங்க. ரெண்டாவது ஆள் கிட்ட பேசுறீங்க, he's telling you என்னப்பா நீ இவ்வளவு புத்திசாலியா இருக்கிற, நீ போய் Modicare ஜாயின் பண்ணிருக்கிறியா? என்ன ஆகுது, உங்க எக்ஸைட்மெண்ட்க்கு கொஞ்சம் கம்மி ஆகுது. தேர்ட் பர்சன் கிட்ட போய் பேசுறீங்க, அவ சொல்றாங்க நீயா ப்ராடக்ட சேல் பண்ண போற, நீயா? அதெல்லாம் நடக்காதுப்பா. என்ன ஆகுது, உங்க எக்ஸைட்மெண்ட்க்கு இன்னும் கொஞ்சம் கம்மி ஆகுது. ஃபோர்த் பர்சன் கிட்ட போறீங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நான் பண்ணிட்டேப்பா, நான் 10 வருஷம் முன்னாடி ஜாயின் பண்ண Modicare ஒன்னும் ஆகல, நீ என்ன போய் ஏதோ பண்ண போறியா, உனக்கு ஒன்னும் ஆகாதுப்பா. கேட்டிருக்கிறீங்களா? ஏன்னா இந்த மாதிரி நம்ம நிறைய ஆளு கேட்டிருக்கிறோம். இந்த காதுல இருந்து எடுத்துட்டு இதுல விடணும். நீங்க ஜாயின் பண்ணிட்டு பிசினஸ் பண்ணீங்கன்னா யாரு சக்சஸ்ஃபுல் ஆகுனாங்க அவங்க பேச்சு கேட்கணுமா, யாரு பிசினஸ் விட்டாங்களா அவங்க பேச்சு கேட்கணுமா? யோசிச்சு பாருங்க. நீங்க வண்டி கத்துக்கிறதுக்கு போறீங்க, யார் வண்டி ஓட்டுறதுக்கு தெரியாது அவர்கிட்ட கத்துக்குவீங்களா, யாருக்கு நல்ல வண்டி ஓட்டு தெரியுமா அவங்க கிட்ட கத்துக்குவீங்களா? நீங்களே யோசிங்க, யார்கிட்ட கத்துக்குவீங்க? தட்ஸ் இட். சோ உங்க எக்ஸைட்மெண்ட் லெவல் எப்பவுமே நீங்க ஹையா வைக்கணும்னா அதுக்கு நீங்க தான் காரணம். ஏன்னா யூ வில் மீட் a lot of negative people. அதுக்கு பிஃபோர் யூ கோ அண்ட் ஸ்பீக் டு பீப்புள், நீங்க பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ஜாயின் பண்ண உடனே உங்க லாயல்டி பண்ணுங்க.
I'll tell you, loyalty-ல ரொம்ப தாக்கத்து இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, கர்நாடகா today is number 1. பிலீவ் பண்றீங்களா? அதுல 2-3 ரீசன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு எல்லா ரீசன் சொல்றேன். அதுல 1 ரீசன் என்னன்னா, யாரும் ஒருத்தருக்கு ஜாயின் பண்ண வச்சா அவருக்கு லாயல்டி பண்ண வைக்கிறது தான் முக்கியம். நீ லாயல்டி பண்றீங்கன்னா வாங்க, பண்ணலீங்கன்னா நோ ப்ராப்ளம். ரெடியா இருக்கும்போது வாங்க, லாயல்டி பண்ணலாம். அப்போதான் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அவங்கள. திஸ் இஸ் ஹவு வி ஆர் டூயிங் இட். பிகாஸ் வெறும் ஜாயின் பண்றது அதுல த்ரில்லே இல்லையே. அவங்க ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாதான் they will be able to speak with conviction, they will be able to speak with belief, they will be able to do the business sincerely. So loyalty is a very, very, very important step. Today leaders of Karnataka நம்ம எல்லா டிசிஷன் எடுத்திருக்கிறோம். யார் ஜாயின் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு லாயல்டி பண்ண வைக்கணும். நீங்க கூட அதே, நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணா உடனே ஆகாது. அண்டர்ஸ்டாண்ட், இட் will not become successful immediately, but yes, start doing it. நீங்க இது ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா it might take you some time, right? Then next, understand everybody is different. நீங்க ஜாயின் பண்ணிட்டு பேருக்கு யார்கிட்டயோ பேசுறதுக்கு போறீங்க பாருங்க, எவ்ரிபடி இஸ் டிஃப்ரெண்ட். யாருக்கும் சேம் திங்கிங் இல்ல, அல்லது திங்கிங் டிஃப்ரெண்ட். பீப்புள் ஆர் ஆஃப் ஆல் ஏஜஸ் அண்ட் நீட்ஸ் அண்ட் டிசையர்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் மீட் பண்ணுவீங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மீட் பண்ணுவீங்க, சிஇஓ மீட் பண்ணுவீங்க, ஈவன் அபவ் யூ, உங்க மேல உங்க ஜாப் மேல யார் இருந்தா கூட நீங்க ஒரு ப்ரௌட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு மீட் பண்ணுங்க. ஷேர் வித் them about your opportunity. அவங்க ஜாயின் பண்றாங்கல்ல இல்லீங்களா, அதை பத்தி நீங்க டென்ஷன் கவலை எடுக்காதீங்க. that is his problem, that is not your problem. Your worth is to share with him your opportunity. His job is to tell you yes or no. அது மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. So keep your script ready at all times. நீங்க நியூவா இருக்கிறீங்கன்னா உங்க அப்ளைன் கிட்ட நீங்க ஒரு ஸ்கிரிப்டை எழுதிட்டு வச்சுக்கோங்க. how அவங்க சஜஸ்ட் பண்றாங்க, நீங்க அதே மாதிரி நீங்க அந்த ஸ்கிரிப்ட் நீங்க ஸ்டார்ட் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா you will see that your results will get better and better. It will all not happen immediately, I agree, but yes, chances are there it will get better and better and better. கோல்ட் ப்ராஸ்பெக்ட்ஸ்க்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல் ஒன் லைனர் எப்படி நான் சொல்றேன், நான் இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் சொல்றேன், அப்போ நான் டிரான்ஸ்லேட் பண்றேன் தமிழ்ல. ஒன் லைனர். சே சப்போசிங் நீங்க யாரோ லிஃப்ட்ல போறீங்க, இல்லைன்னா நீங்க பஸ்ல போறீங்க, இல்லைன்னா நீங்க ட்ரெயின்ல போறீங்க, எங்கேயோ, இல்லைன்னா நீங்க எங்கேயோ வாக்கு போறீங்க, யாரும் உங்க கூட வாக்ல இருக்கிறாங்க. நீங்க அந்த டைம்ல இப்போ நீங்க அவங்களுக்கு ப்ராஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அதே டைம்ல உங்க பிசினஸ் பத்தி ஏதோ சொல்லாதீங்க, தட் இஸ் ராங். நீங்க அவங்களுக்கு ஒன் லைன், நீங்க அவங்களுக்கு இன்விடேஷன் லைன் தான் சொல்லணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி என்ன, சே சப்போசிங் he is a for example it is a housewife. நீங்க யாரோ ஒரு லேடிய பாக்குறீங்க, ஓகே, அந்த லேடிய பார்த்துட்டு நீங்க பேசும்போது ஹலோ நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு பிறகு ஹலோ ஹவ் ஆர் யூ, வாட் இஸ் திஸ், ஆல் திஸ், நீங்க என்ன பண்றீங்க மேடம் நீங்க கேட்டா அவங்க சொல்லுவாங்க நான் இங்க வேலை பண்றேன், இல்லைன்னா இது பண்றேன் அது பண்ணல. நீங்க நெக்ஸ்ட் அவங்க உங்களுக்கு கேட்கும்போது வாட் ஆர் யூ டூயிங் கேட்ட உடனே நீங்க என்ன சொல்லணும், I am working for a company or I represent a company where they give a lot of importance for women empowerment. I represent a company which has got the one among the 5th best places to work in. இந்த மாதிரி ஒரு impactful statement. இல்லைன்னா if he is a person who is working and you meet him, what will be your impactful line? நீங்க என்ன சொல்லலாம், I represent a company where we have so many youth who drive luxury cars. நீங்க இதுல ட்ரூத் சொல்றீங்க. You're not telling I am driving luxury car. Maybe you're not driving. But நீங்க என்ன சொல்றீங்க, I represent a company or I work with the company, not for a company. I work with the company where a lot of youth are driving foreign car. You know, one liner, அது உங்களுக்கு பெஸ்ட், உங்களுக்கே தெரியும் over a period of time. அந்த ஒன் லைனர்ல அவ்வளோ இம்பாக்ட் விடணும் அதுல, that they should ask you அது என்ன, he should ask you அது என்ன. அந்த மாதிரி நீங்க யோசிச்சு பிளான் பண்ணணும். You're all good networkers, I know, I don't want to teach you too much, but your one liner should be impactful, that's it.
அங்க அது என்ன கேட்ட உடனே, மேடம் இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லா சொல்ல முடியாது, ஏன்னா டைம் இல்ல, ஆர் சார் ஐ கேனாட் எக்ஸ்பிளைன் டு யூ ஃபுல்லி, ஏன்னா எனக்கு மினிமம் ஒரு 15-20 மினிட்ஸ் வேணும் இது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியுமா புரியாது மேடம் எனக்கு தெரியாது, பட் உங்களுக்கு புரியலன்னா ஐ டோன்ட் வாண்ட் யூ டு டேக் எனி ராங் டிசிஷன். சோ இது என் நம்பர். இந்த டைம்ல எனக்கு ஜூம் ப்ரோக்ராம் இருக்குது, நீங்க இதுக்கு வந்தீங்கன்னா ஐ வில் ஷோ யூ எவ்ரிதிங். ஆர் இந்த டைம்ல இந்த ஹோம் மீட்டிங் இருக்குது, இந்த ஏரியால இருக்குது, இது அட்ரஸ் இருக்குது, இல்லனா என் ஃபோன் நம்பர் இருக்குது, we will meet over there. You can give them the invitation, you can invite them with your telephone number. ஒரு லேடி இருந்தா அவங்க ஃபோன் நம்பர் கேட்காதீங்க, ரைட்? வெரி டேஞ்சரஸ். நீங்க உங்க நம்பர் அவங்க கிட்ட கொடுக்கலாம் and tell this is my number. உங்களுக்கு வேற இன்ஃபர்மேஷன் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. Okay, if it is a man, நீங்க phone number கேட்டுக்கலாம், you can invite him for the program. What I'm trying to tell you is, நீங்க யாருக்கும் மீட் பண்றீங்களா, cold prospects பேசுங்க, don't get scared. அது fear இருக்க கூடாது உங்களுக்கு. நம்ம பயந்துட்டோம்னா we will not be able to talk to anybody. Do not have any fear, just talk. Maximum அவங்க என்ன சொல்வாங்க? No, that's all. No, அவ்வளவுதானே சொல்லுவாங்க. So what? அவங்க நோ சொன்னா வேற ஆள் இருக்காங்க, யார் எஸ் சொல்லுவாங்க. So what? Somewhere someone is waiting. People will join, don't worry. And the one yes வாங்கிறதுக்கு உங்களுக்கு at least 20 no's வேணும். So யார் உங்களுக்கு no சொல்றாங்க, கவுண்ட் பண்ணிட்டே போங்க உங்க ஃபிங்கர்ல. ஓ 10 no's ஆயிடுச்சா, இப்போ ஒரு எஸ் வரும். அந்த மாதிரி உங்களுக்கே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுத்துட்டு போங்க. We did all this. You know, when we joined business, அந்த டைம்ல ஒரு காலின் ஹூன் இருந்தாங்க. He was a very good trainer. நம்மளுக்கு அவங்க எம்ஜி ரோட்ல நம்ம ஆபீஸ் இருந்தது. அந்த டைம்ல நாங்க ஆபீஸ்க்கு அவங்க சொல்லுவாங்க ட்ரைனிங் பை மிஸ்டர் சோ அண்ட் சோ. அந்த ட்ரைனிங் ரூம்க்கு போய் உக்காந்தா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, the training for today is ரோட்ல போயிட்டு ஆளுங்க கிட்ட பேசிட்டு நோ வாங்கிட்டு வருங்க, அதுதான் ட்ரைனிங். நம்ம அது பண்ணோம். அந்த டைம்ல அவங்க ஃபர்ஸ்டே நம்மளுக்கு சொல்லுவாங்க, உங்க வீட்ல இருந்து 10 கல் எடுத்துட்டு வாங்க. இதெல்லாம் நம்ம பிராக்டிக்கலா பண்ணோம். ராஜு விஜய் கேளுங்க, அவங்க கரெக்டா சொல்லுவாங்க, எல்லாம் கூட பண்ணோம். 10 கல் எடுத்துட்டு வாங்க உங்க கூட சொல்லுவாங்க. இந்த ஜோப்ல ஒரு 10 கல் வைக்கணும், ஒரு நோ கட்சா இந்த பாக்கெட்ல ஒரு கல் போடணும். அந்த மாதிரி 10 ஆளுங்கள் கிட்ட பேசிட்டு தான் மேல வரணும் ட்ரைனிங் ரூம்க்கு, அது வரைக்கும் மேல வராதீங்க. அந்த மாதிரி ட்ரைனிங் நம்மளுக்கு கொடுத்தாங்க. I'll tell you, it really worked. அவ்வளோ நோ கேட்டு அவ்வளோ நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டு நோ நம்மளுக்கு கவலை இல்லை. And we know the more no's we get, we will get a yes. நமக்கு கட்டாயமா எஸ் கிடைக்கும். That was for cold prospects. Warm prospects க்கு understand the point of concern. இப்போ நீங்க யாருக்கிட்ட போறீங்க, அவங்க ரொம்ப ஹெல்த் பத்தி ரொம்ப அவங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ல ரொம்ப அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. நீங்க அவங்களுக்கு வெறும் உங்க ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் பத்தி தான் பேசலாம். பட் யூ டோன்ட் டாக், யூ கெட் தெம் டு டாக். மேடம் இப்போ ஏதாவது கேக்குறீங்க, எப்படி இருக்கிறாங்க வீட்டுல, அவங்களே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஹெல்த் சரியா இல்ல, இதுக்கு இது ப்ராப்ளம், அதுக்கு அது ப்ராப்ளம். ஓஹோ மேடம், அந்த கம்பெனி நான் ரெப்ரசென்ட் பண்றேன் பாருங்க, உடனே மோடி கேர் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லாதீங்க. மேடம், அந்த கம்பெனி இருக்குது பாருங்க, நான் ரெப்ரசென்ட் பண்றேன், அதுல ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் வந்திருக்குது, அதுல அவ்வளவு நல்ல டெஸ்டிமோனிஸ் வந்திருக்குது, இது புரோட்டீன்ல இந்த மாதிரி இருக்குது, ஃபிளாக்ஸ் ஆயில் சாப்பிட்டா இந்த மாதிரி இருக்குது. சோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா நீங்க அந்த ப்ராடக்ட் நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அது உங்களுக்கு வார்ம், நீங்க கோல்ட்லயே பண்ணலாம், இது வார்ம்லயும் பண்ணலாம் இது. பட் தி ஐடியா இஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன். அண்ட் இதுல நீங்க பண்ண வேண்டியது ஆக்டிவ் லிசனிங். ஆக்டிவ் லிசனிங். எப்பவுமே யாரோ பேசுறாங்க பாருங்க, நீங்க என்ன பண்றீங்க, நம்ம ஆன்சர் நம்ம மைண்ட்ல நம்ம இது ஒரு ரிஹர்சல் பண்றோம், நான் என்ன சொல்லணும்னு. சோ அந்த டைம்ல நீங்க ஃபுல்லா கேக்குறதே இல்ல. ஆக்டிவ் லிசனிங் என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்க ஃபுல்லா கேளுங்க, அப்போ ஆன்சர் நீங்க கொடுங்க. Focused, show genuine concern and be an active listener and be committed.
நீங்களும் உங்க கமிட்மெண்ட் காமிங்க அவங்களுக்கு, நீங்க காமிங்க நீங்க ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்க இந்த பிசினஸ்ல. only then they will join you. இதுல ஒரு நல்ல ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகம் வருது. ஒன் லேடி ரொம்ப பக்தி இருக்குது, சாமி பக்தி ரொம்ப இருக்குது. சோ அவங்க கோயிலுக்கு போகும்போது, நம்ம கோயிலுக்கு போனா அது கோயில் நம்ம சுத்தி வரோம்ல. சோ அவங்க ஒரு சின்ன ஒரு எப்பவுமே சுத்தி வரும்போது ஒரு 4-5 சுத்தி வரும்போது அவங்க பூஜை பண்ணிட்டு சுத்தி வந்தாங்க பாருங்க. ஒரு வாட்டி அந்த கோயில்ல பூஜாரி இருக்குது, அவங்க கிட்ட போயிட்டு சொல்றாங்க, நான் நாளையில இருந்து கோயிலுக்கு வரல. சோ பூஜாரி கேட்டாரு, என்னம்மா ஆச்சு? சோ அவங்க சொன்னாங்க, இல்ல இங்க நான் கோயிலுக்கு வந்தா நிறைய பேர் பேசிட்டே இருக்கிறாங்க, என்னென்னமோ பேசுறாங்க, அவங்க ப்ராப்ளம் பத்தி, நெகட்டிவிட்டி, யாரோ இது யூனோ பிரேயர் பண்றதுக்கே வரல, அவங்க பேசுறதுக்கு மட்டும் வராங்க. சோ நான் நாளையில இருந்து கோயிலுக்கு வரல. சோ சாமியார் சொன்னாரு, சரி நாளைக்கு நீ ஒரு நாள் வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்தா நீங்க பாத்துக்கலாம். சோ மறுநாள் அந்த அம்மா வரும்போது அவங்களுக்கு அவங்க ஒரு கிளாஸ்ல தண்ணி போட்டு கொடுத்தாங்க. சோ இந்த தண்ணி நீங்க உங்க தலையில வச்சுட்டு நீங்க கோயில சுத்தணும், ஒரு சுத்திட்டு வாங்க, உங்க பிரேயர் ஆன்சர் ஆகும் சொன்னாங்க. சோ அந்த அம்மா சொன்னாங்க, அவ்வளவுதான்வா, சரி நான் பண்றேன். சோ அவங்க கிளாஸ் எடுத்துட்டு தலையில வச்சுட்டு அவங்க போயிட்டே இப்படியே பேசி பிரேயர் பண்ணி 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 போயிட்டு ஒரு ஃபுல்லா சுத்திட்டு வரும்போது, அப்ப அந்த பூஜாரி கேட்டாரு, எவ்வளவு பேருமா வயல பாத்தீங்க, யாரு பேசிட்டே இருந்தாங்க, யாருக்கு போக்கஸ் இல்ல பிரேயர் மேல? நான் யாருக்கும் கண்டுக்கல சாமி, நான் ரொம்ப யூனோ ஏன் போக்கஸ்ல இருந்தேன். என் ஸ்டோரி புரியுதா? அதுனா என்ன? நீங்க போக்கஸ்ல இருந்தா உங்களுக்கு அக்கம் பக்கம் என்ன நெகட்டிவிட்டி இருக்குதுன்னா அது மேல உங்களுக்கு மைண்டே போகாது. அது உங்க அக்கம் பக்கம் சுத்தி டவுட்ஸ் வரும், ஃபியர் வரும், நெகட்டிவ் வரும். எப்போ உங்க போக்கஸ் இல்ல. உங்க போக்கஸ் இருந்தா அக்க பக்கம் சுத்திட்டு என்ன நடக்குது உங்களுக்கு டென்ஷனே இல்ல. your focus is your focus. my focus is my car, my house, my diamond necklace for my wife, or anything, or a foreign trip, anything. அது உங்க focus, அது உங்க ட்ரீம், அது உங்க டிசைர், அது உங்க கோல். என்ன இந்த அக்கோ பக்கம் என்ன நடக்குதோ அது ரியலி I'll tell you this works. It's a beautiful story. எவ்வளவு மெசேஜ் இருக்குது இந்த ஸ்டோரியில. நீங்க அது மேலே நீங்க ஃபோக்கஸ் வச்சுட்டு போன அக்க பக்கம் உங்களுக்கு என்ன நடக்குது, உங்களுக்கு அது மேல உங்களுக்கு டென்ஷனே இருக்காது. You will only worry about your business, right? And yes, இதுல யார் நீங்க ப்ராஸ்பெக்டிங் பண்றீங்கன்னா, this is a very powerful இது பத்தி சொல்றது நான் எப்பவுமே சொல்லுவேன். நம்ம கம்பெனிக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இது நான் ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கிறேன், ஹெல்த் கேர் லீடர்ஷிப் அவார்ட்ஸ். இந்த மாதிரி 5th பெஸ்ட் பிளேஸ் டு ஒர்க் இன் விமன் எம்பவர்மெண்ட் அவார்ட் கிடைச்சிருக்கு கம்பெனிக்கு. ஃபார் த ஃபார் விமன் த சேஃபஸ்ட் பிளேஸ் ஃபார் விமன் டு ஒர்க் இன் இஸ் பை மோடி கேர். எவ்வளவு நல்ல நல்ல அவார்ட்ஸ் இருக்குது. இது பத்தி எல்லாம் நீங்க உங்க ப்ராஸ்பெக்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். Now ஸ்பான்சர் பண்றது ஓகே, பட் how to retain? நிறைய பேர் நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க, ஸ்பான்சர் நாங்க பண்ணலாம் மேடம், கஷ்டம் இல்ல, கரெக்ட்? பட் எப்படி அவங்க ரீடைன் பண்ணணும், அதான் நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், help him to make his first purchase. தமிழ்நாடுல நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் பாருங்க. Tamil Nadu is a place where there are very talented people. Palani sir, unga kitta you have an army of talented people. But one point என்னன்னா, நிறைய பேர் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கீங்க. அத நான் பார்த்திருக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுல people do not like to get out of the comfort zone very easily. அது சேலஞ்ச் உங்களுக்கு. உங்க டீம் நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து எடுத்துட்டு you have to push them to go ahead, and that the first thing can be the loyalty program. அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க லாயல்டி. இது இப்போ லாயல்டி எவ்வளவு ஈஸி இருக்குது, அந்த டைம்ல இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். இந்த டைம்ல நீங்க ஒரு 6-7 ப்ராடக்ட்ஸ் போட்டீங்கன்னா லாயல்டி ஆயிடுது. அவங்களா இல்லீங்களா? ஒன் ஃபிளாக்ஸ் கட்டாயமா போடுங்க, அமிர்த் சக்தி கட்டாயமா போடுங்க. இந்த நான் கட்டாயமா போடுறேன்னா லாயல்டி கிட்ல ஒன் ஃபிளாக்ஸ், ஒன் அமிர்த் சக்தி, ஒன் டூத் பேஸ்ட், ஒன் பியாண்ட் ப்ளூ, ஒன் ஸ்பிக் அண்ட் ஸ்பான். அவங்களுக்கு புரோட்டீன் பத்தி ஆல்ரெடி அவேர்னஸ் இருந்துச்சுன்னா புரோட்டீனும் கட்டாயமா ஆட் பண்றேன்.
மல்டிவிட்டமினும் ஆட் பண்றேன் உங்க கிட்ல. இப்போ வந்திருக்குது கிலோய் ஆட் பண்றேன் நான் கிட்ல அண்ட் சவன்பிராஷ். More on health products. You know why health products? They will come back. They will come back for more. ஏன்னா நம்ம ஹெல்த் ப்ராடக்ட்ஸ்ல எவ்வளவு குணம் இருக்குது. Definitely they will come for more. So loyalty பண்ணுவீங்க. ஷுருவாத், make them to attend a ஷுருவாத். Show genuine concern. Call him every day. உங்க நியூ பர்சனுக்கு ஜாயின் பண்ண வச்சுட்டு repeatedly call him for the next 10 days. அவங்களுக்கு தினம் ஃபோன் பண்ணிட்டு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, இந்த ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணீங்களா. You have to see that they attend programs. Active participation. நீங்க ஜூம் ப்ரோக்ராம்க்கு அவங்க இன்வைட் பண்ணிட்டு நீங்களே இல்லைன்னா அவங்க என்ன, அவங்க they will search for you. ஏன் அப்ளைன் எங்க, என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க அவங்களே காணோம். Definitely they will be searching for you. So be sure to be there in all the programs. And yes, another reason why Karnataka today is doing well is morning class. Morning class na enna நான் உங்களுக்கு சொல்றேன். 5-6 leaders join பண்ணிட்டு அவங்க டீமுக்கு every day 6 to 7 every day or 6 to 7 in the evening or 6 to 7 in the morning. At the time நீங்களே செலக்ட் பண்ணலாம், நீங்க சூஸ் பண்ணலாம். But 4 to 5 leaders, எல்லா லீடர்ஸ் அவங்க டீம்ஸ் பில்ட் பண்ணிட்டு ஒரு நாள் ஒரு லீடர் 120-130 days ஒரு சார்ட் இருக்குது பாருங்க. 1 day goal setting, 1 day memory jogger, 1 day 10 health products, 1 day edifying your upline, 1 day speak about the core. இந்த மாதிரி ஒரு 20 topics along with product training select பண்ணிக்கங்க. நீங்களே ஒரு சிலபஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. And 5 பேர் வந்தா கூட பரவாயில்ல, do it. 10 பேர் வந்தா do it. எவ்வளவு கம்மி பேர் இருந்தா கூட don't worry about people. I remember, Sir Palani sir, when you started, we used to have less than 100 people. Today I am seeing 300 people. 300 பேர் in your programs. Too good. This is how it starts. நம்ம கூட ஸ்டார்ட் பண்ணும்போது 10 பேர் 20 பேர் தான் வந்தாங்க. இப்போ எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லா போகுது. Don't worry who will come, who will not come. அது அவங்க வேலை. உங்க வேலை என்ன? You have to do it. You have to take that trouble. இந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா இனிஷியலா நம்ம ட்ரபிள் எடுக்கிறோம். சோ அந்த மார்னிங் கிளாஸ் நீங்க விடவே கூடாது, கண்டினியூ பண்ணுங்க. 20 days syllabus again. நெக்ஸ்ட் மந்த் திருப்பியும் 20 days syllabus. ஸ்டார்ட் இன்வைட்டிங். அதே டாபிக், நீங்க வேற டென்ஷன் எடுக்க வேண்டாம், வேற டாபிக் பத்தி பேச வேண்டாம். அதே டாபிக் ரிப்பீட்டட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணோம், உங்க டவுன்லைன் லீடர் இருக்குது பாருங்க, அவங்களுக்கு இனிஷியேட்டிவ் கொடுங்க, இன்னைக்கு நீங்க பண்ணோம். அந்த மாதிரி மார்னிங் கிளாஸஸ்ல ரொம்ப ரிசல்ட் கிடைக்குது, ரொம்ப ஜாஸ்தி ரிசல்ட். இப்போ கூட பிக் லீடர்ஸ் ஆர் ஆல் டூயிங் மார்னிங் கிளாஸஸ். massive action daily உங்களுக்கு ஆக்ஷன் இருக்கணும் இனிஷியலி. எஸ், அதுக்கப்புறம் ஆஃப்டர் யூ ரீச் அ சர்டன் லெவல், ஆஃப்டர் 5 years நீங்க பாசிவ் இன்கம் earn பண்ணலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா we don't have to do any work also, still a check continues to come to us month after month. But on the time like we did lot of hard work. அது ஒரு நல்ல ஸ்டோரி இருக்குது இங்க கூட. I'm sure most of you would have heard it. But in the story ல எவ்வளவு தம் இருக்குது, அது எவ்வளவு கேட்டா கூட it's a beautiful story. அந்த ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு கோயில் பண்ண போறாங்க. அந்த டைம்ல கோயில் பண்ணும்போது அந்த கோயில் உள்ள நம்ம வைக்கிறோம் பாருங்க, ஒரு சிவலிங்கம் மாதிரி வைக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு ஸ்டாச்சு உள்ள வைக்கிறோம்ல இல்லையா. சோ அந்த டைம்ல அந்த ஸ்டாச்சு பண்ணும்போது அவங்களுக்கு யார் கோயில் பண்றாங்களே அவங்களுக்கு வில்லேஜ்ல ஆளுங்களுக்கெல்லாம் 2 கல்லு, பெரிய கல் பார்த்துட்டு ஒரு கல்லு கிட்ட போய் சொன்னாங்க, இப்போ நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிவலிங்கம் பண்ண போறோம், சோ நல்லா அடிக்க போறோம் உங்களை, அண்ட் ரொம்ப நோவும் உங்களுக்கு, பட் அதுக்கப்புறம் எடுத்துட்டு உங்களுக்கு கோயில் உள்ள வைப்போம். சோ அந்த கல்லு ரொம்ப பயந்துட்டு சொன்னாரு, ஐயோ வேண்டப்பா, எனக்கு நீங்க அடிச்சீங்கன்னா எனக்கு ரொம்ப பயம், எனக்கு அடிக்கெல்லாம் வேண்டாம், எனக்கு ட்ரபிள்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு சேலஞ்சஸ் எல்லாம் வேண்டாம் சொல்லிட்டாரு. சோ அவருக்கு விட்டுட்டு 2வது கல்லு கிட்ட போனாங்க. அவர்கிட்ட சொன்னாங்க, இப்போ நாங்க உங்களுக்கு நல்லா கொஞ்சம் I'm going to shape you into சிவலிங்கம் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்க கோயில் கூட வைக்க போறோம், அண்ட் அங்க
ஆஃப்டர் தட் பீப்புள் வில் பி பிரேயிங் டு யூ. ஸோ ரெண்டாவது கல்லு ஒத்திக்கினாரு, சரி சொல்லிட்டாரு. சோ ரெண்டாவது கல்லுக்கு நல்லா அடிச்சு அடிச்சு எல்லா பக்கம் எவ்வளோ ஒரு மாசமா அடிச்சு 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 கடைசியில ஒரு நல்ல ஒரு சிவலிங்கம் ஆயிடுச்சு. சோ அவருக்கு தூக்கிட்டு அவங்க கோயிலுக்குள்ள வச்சாங்க. சோ அன்னைக்கு இனாகுரேஷன், ஆஃப்டர் 1 month இனாகுரேஷன், கோயில் இனாகுரேஷன் இருந்தது. சோ அந்த டைம்ல அங்க ஃபுல் கிராமத்துல எல்லாரும் வந்தாங்க இனாகுரேஷனுக்கு. சோ அந்த டைம்ல ஒன் ப்ராப்ளம் வந்தது. என்ன ப்ராப்ளம்னா, அல்ல கையில தேங்காய் இருக்குது, அந்த தேங்காய் எங்க அடிக்கணும்? சோ அது என்ன பண்ணாங்க, ஒன்னாவது கல் இருக்குது பாருங்க, அது தூக்கிட்டு வந்துட்டு கோயில் வெளியில வச்சாங்க. கோயில் வெளியில வைக்கும் போது யார் உள்ள கோயிலுக்குள்ள போறாங்கன்னா அவங்க தேங்காய் அது கல்லு மேல அடிச்சுட்டு உள்ள போறாங்க. இது வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் கல் இருக்குது பாருங்க, யார் சேலஞ்சஸ் வேண்டாம், எனக்கு டென்ஷன் வேண்டாம், நான் கொஞ்சம் மாசம் கொஞ்சம் வருஷம் நான் கஷ்டப்பட மாட்டேன், அவர் இல்ல சொன்னாங்க பாருங்க, அவருக்கு இன்னி வரைக்கும் அடிச்சுட்டு தான் ஆளுங்க கோயில் உள்ள போறாங்க. கோயில் உள்ள அது அழகான ஒரு ஸ்டாச்சு வச்சிருக்காங்க பாருங்க, சிவலிங்கம், அதுல எல்லாரும் அபிஷேகம் பண்றாங்க, பூ போடுறாங்க, பால் போடுறாங்க. ஏன்னா இட்ஸ் சச் a பியூட்டிஃபுல் ஸ்டோரி. இது கூட எவ்வளவு ட்ரூத் இது. நம்ம லைஃப்ல நம்ம ஷுருல ஒரு 3 to 5 years நம்ம கஷ்டப்படுறதுக்கு ரெடியா இருக்கணும். இது நீங்க கஷ்டப்படுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம்னா your life is going to be beautiful for the rest of your life. and இது ஒரு 100% இதுல ஒரு ட்ரூத் இருக்குது. so be ready. Network marketing is not easy. It is a very challenging business, but it is worth it. நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா 100% you will get results. 3 golden rules. See more people, talk to everyone. யார் உங்களுக்கு 3 feet rule இருக்குது பாருங்க, அந்த 3 feet rule என்ன? நம்ம 3 feet குள்ள யாரும் வந்தா he has broken the rule. அவர் ரூல் உடைச்சிட்டாரு, அவர்கிட்ட நான் பேசணும், அது உங்க 3 feet rule. so அவர் உங்க 3 feetல வந்தா you have to speak to him and share with him. See more people, call more people. You can be the best presenter, but if you do not see more people, if you do not sponsor people, you will be out of business. so continue to do sponsoring, and yes, have belief, have trust, have lot of trust. What is belief and trust? நான் உங்களுக்கு இப்ப சின்ன ஸ்டோரி சொல்லிட்டு எண்ட் பண்ண போறேன். ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி இருக்குது. நம்ம பிலீஃப் சொல்றோம், ட்ரஸ்ட் ஆக்சுவலி நம்மளுக்கு இருக்க வேண்டியது ட்ரஸ்ட். என்னன்னா இது shall I tell in English? லாஸ்ட் ஸ்டோரி இங்கிலீஷ்ல சொல்றேன், ஓகேங்களா? சரி, தமிழ்ல சொல்றேன். இப்போ நீங்க ரோட்ல போனா இது வேடிக்கை பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. இப்போ பெரிய ஒரு போல் போட்டுட்டு அந்த சென்டர்ல ஒரு ஸ்ட்ரிங் போட்டுட்டு அது மேல நடந்துட்டு இருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு நாடகம் மாதிரி நடந்துட்டு இருக்கிறோம். Chahat, can you see me? Yeah, very clear. We can see you, ma'am. Okay, you can see me. Okay. So, just off this. We can see you, ma'am. Okay, 1 minute. Yeah. So, அந்த பண்ணும்போது, so he was walking from one place to another. ஒன்ல இருந்து ரெண்டாவது இடத்துல நடந்துட்டு இருந்தார், from one side to the other. so நடக்கும்போது எல்லாரும் நல்லா கை தட்டிட்டு they were applauding him, நல்லா பண்றேன்னு. so அவர் சொன்னாரு ஓகே, அவர் சொன்னாரு சரி ஓகே, இப்போ நான் இங்க இருந்து வாபஸ் அங்கே போறேன், எவ்வளவு பேருக்கு பிலீஃப் இருக்குது நான் போவேன்? எல்லாரும் சொன்னாங்க நம்மளுக்கு பிலீஃப் இருக்குது, நீங்க போவீங்க. சோ அவர் வாபஸ் போனாரு. சோ எவ்ரிபடி கிளாப் ஃபார் ஹிம். அப்போ அவர் என்ன பண்ணாரு, அவர் சின்ன குழந்தை தூக்கிட்டு இங்க மடி மேல வச்சுட்டு இது மேல வச்சுட்டு திருப்பியும் நடந்தாரு. எவ்ரிபடி கிளாப். எவ்வளவு பேருக்கு இப்போ பிலீஃப் அண்ட் ட்ரஸ்ட் இருக்குது, நான் வாபஸ் போக முடியும்னா எல்லாம் சொன்னாங்க பிலீஃப் இருக்கு, ட்ரஸ்ட் இருக்கு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னாரு, என் தமிழ் புரியுதா என் ஸ்டோரி? ஓகே. அப்போ அவர் சொன்னாரு, இப்போ நான் இங்க இருந்து அங்க போகும்போது யாரும் ஒருத்தர் உங்க குழந்தை கொடுங்க எனக்கு, நான் இங்க உட்கார வச்சுட்டு நடக்கிறேன். அந்த டைம்ல there was silence. யாரும் அவங்க குழந்தை கொடுக்கல. ஏன்னா பிலீஃப் இருந்தது, பட் ட்ரஸ்ட் இல்ல அவருக்கு.
ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம இது ஃபேமிலியோட ஃபாதர் இருக்கிறாங்க மிஸ்டர் சமீர் மோடி. அவங்க மேல நீங்க ட்ரஸ்ட் வச்சுக்கணும். வெறும் பிலீஃப் இம்பார்ட்டன்ட் இல்லை, 100% ட்ரஸ்ட் வச்சுட்டு இந்த பிசினஸ் நீங்க பண்ணுங்க. யூ வில் see that definitely what you want to achieve you will get. So thank you very much Palani sir, இன்னைக்கு எனக்கு opportunity கொடுத்தீங்க to talk to all of you. I hope you all have learned at least something and enjoyed it, and thank you very much Palani sir. And yes, next week Philip is there. Next Wednesday coming back again with a better topic. Be there with your team. உங்க எல்லா டீமை கூட்டிட்டு வாங்க. Philip sir's training is there next Wednesday. So thank you very much Palani sir. Thank you very much Neena ma'am. மேடம் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, பல விஷயங்கள். நம்மளோட பாக்கியம் தான் நான் சொல்ல முடியும். இன்னைக்கு இத மாதிரி ஒரு அற்புதமான செஷன் நமக்கு கிடைச்சது, அவங்களோட நேரம் நமக்கு கிடைச்சது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நான் முழுமையா நம்புறேன். அவங்களுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு பாராட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஃபேண்டாஸ்டிக். அது சாட் பாக்ஸ்ல நீங்க உங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, மேம்க்கு தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, நீங்க பண்ணிக்கலாம். சாட் பாக்ஸ் இஸ் ஓபன் ஃபார் யூ. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நான் பாயிண்ட்ஸ் எடுத்தது நீனா மேம் சொன்னதுல 1999 கிட்டத்தட்ட 22 வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தாங்க. இது எடுத்த போது ஒரு சில விஷயங்கள் அவங்க சொன்னது 2450 ரூபாய் வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இருந்துன்னு சொன்னாங்க. ரைட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கு காலகட்டத்துல இன்றைக்கு வேல்யூ நீங்க பார்க்கணும்னா, அன்னைக்கு டேட்ல 1999ல 10 கிராம் கோல்டோட விலை 4234 ரூபாய். தட் மீன்ஸ் 5 கிராம் கோல்டோட விலை எவ்வளவு இருக்குன்னா அவ்வளவு பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் கம்பேர் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிராம் கோல்டோட விலை இன்றைக்கு 50,020 ரூபாய். தட் மீன்ஸ் 25,000 ரூபாய் கொடுத்துட்டு மோடி கேர்ல ஜாயின் பண்ணிருக்கணும். திங்க் அபவுட் இட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இரண்டாவது விஷயம் அவங்க சொன்னாங்க, அன்னைக்கு கம்யூனிகேஷனுக்கு பல இன்னல்கள் இருந்துச்சு, சிச்சுவேஷன்கள் சந்திச்சுதான் அவங்க வந்தாங்க. திங்க் அபவுட் இட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, வெறும் 10 ப்ராடக்ட் இருந்துச்சு. இன்றைக்கு உங்களுக்கு 700 ப்ராடக்ட்ஸ்க்கு மேல இருக்குது. கம்யூனிகேஷன் இஸ் த கீ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீனா மேம் அழகா ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. ஒரு அழகான ஒரு சிற்பத்தை பண்றாங்கன்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். அந்த கல்லுல இருக்கிற தேவையில்லாத பாகங்களை எடுத்துட்டாலே அதுக்குண்டான ஒரு அழகான ஒரு சிற்பம் ரெடி ஆகுது. அத மாதிரி நூத்துக்கணக்கான சிற்பங்களை இந்த சிற்பி உருவாக்கி கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம நீனா சிங் மேடம் இவ்வளவு சீக்கிரம் நம்ம விட போறது இல்லை. ஒரு சில விஷயங்கள் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 5 கேள்விகள், சரிங்களா? இது ராபிட் கொஸ்டின்ஸ் தான். உங்களுக்கு இது 1 minute 30 secondsல அவங்க ஆன்சர் சொல்ல போறாங்க. இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நீனா மேம் நம்ம தெரிஞ்சுக்க விருப்பப்படுறது என்னன்னா, இன்றைய காலகட்டத்துல ஒவ்வொரு நாளும் மோடி கேர்ல 10,000 குடும்பங்களுக்கு மேல ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேடம். அதுல இன்றைய ப்ரோக்ராம்ல 300 people வந்திருக்கிறாங்க. இந்த 300 peopleல more than 50% people are new joinees. இந்த நியூ ஜாயினிஸ்க்கு நீங்க ஏதாச்சும் ஒரு 30 செகண்ட்ல சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, what will be the thing you will be telling to them? நான் அதான் இதுல பிசினஸ்ல ஏதோ சக்சஸ்க்கு ஏதோ சீக்ரெட்டே இல்ல, சிஸ்டம் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்க அந்த சிஸ்டம். டு நாட் குவிட். அண்ட் எஸ், இதெல்லாம் பண்றதுக்கு செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நீங்க இப்போ ட்ரீம்ஸ் ஏதோ உங்க ட்ரீம்ஸ் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கிறீங்கன்னா இந்த பிசினஸ்ல கட்டாயமா இட் இஸ் a ரைட் பிளாட்ஃபார்ம். பட் இட் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். இப்போ உங்க கையில இருக்குது. இது நீங்க நெஜம் பண்ணலுமா ஆமாவா? The platform is correct, the opportunity is the best, everything else is in your hands. Your uplines are there, have belief in them. Palani sir is there, have belief in the company and continue your journey. Anytime, any place, Samir Modi ji is there to say, you walk 1 step, I will walk 2 steps. நீங்க ஒரு ஸ்டெப் வாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னா சமீர் சார் உங்க கூட 2 ஸ்டெப் ரெடியா இருக்காங்க. வேற நம்மளுக்கு என்ன வேணும் in life. So that's it.
தேங்க்யூ வெரி மச் மேம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்பிக்கையோட நம்ம எடுத்துட்டு போனோம்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயம்னு நீனா மேம் சொல்றாங்க. இரண்டாவது கேள்வி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீனா மேம், இன்னைக்கு ப்ரோக்ராம்ல நம்ம வந்து விமன் பவர் நிறைய பேர் வந்திருக்காங்க மேம். அது மட்டும் இல்லாம டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி ஆண்டு கொண்டு இருக்கிறது. பீப்புள் ஹூ ஆர் ரூலிங் விமன் பவர் தான். Yes. சரிங்களா? அது வந்து உலகெங்கும் இருக்கிறது மட்டும் இல்லாம இன்றைக்கு காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம் இந்தியாலையும் நீங்க பாத்தீங்க, மோதி கேர்ல பாத்தீங்கன்னா கூட ஒரு விமன் பவர் தான். இன்னைக்கு சவுத் இந்தியால பார்த்தோம்னா யூ ஆர் தேர். நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா எஸ் விமன் பவர்ஸ் ஆர் தேர். இது எல்லாருமே அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பல விமன் பவர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு. நீங்க சொன்னது சிச்சுவேஷன்ஸ்கள் நிறைய இருக்குது. கனவுகள், வண்ண கனவுகளோடு அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது, பட் வாழ்க்கையின் ஓட்டத்துல அந்த கனவுகள் எங்கேயோ மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவங்களுக்கு ஸ்பெஷலா நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க இந்த விமன் பவர்க்கு? Actually women பாத்தீங்கன்னா we are born leaders. Absolutely. ஏன்னாக்கா when you are a woman, you are a daughter, you are a mother, you are a sister, எப்பவுமே அது நம்ம கேரிங் நேச்சர் இருக்குது. ஆமாங்களா? உங்க லைஃப்ல நீங்க யோசிச்சு பாருங்க, who was the first leader? யார் ஃபர்ஸ்ட் லீடர் உங்க லைஃப்ல? உங்க மதர். அவங்க என்ன உங்களுக்கு பண்ணாங்க, you were so impressed by it. ஆமாங்களா இல்ல? And you followed her. Yes or no? And she never had any motivation. She did not want outside motivation. வேண்டாம், internally motivated இருக்கிறாங்க. That is what is a women. They are internally motivated. You don't need motivation from outside at all. That is one reason why women succeed in everything. So உங்க எல்லாருக்கும் உங்க ஃபேமிலி, உங்க வைஃப் கூட்டிட்டு வாங்க இந்த பிசினஸ்ல. அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா ப்ளீஸ் இன்வால்வ் them. You will see, நீங்க ரெண்டு பேர் பண்ணும்போது your success is ஜாஸ்தி. And second, women are born speakers. நம்மளுக்கு we love to talk to everybody. We know how to talk. We can charm, we can attract, we can do everything. And yes, we are multitaskers. நாங்க 10 வேலை ஒரே டைம்ல பண்ணலாம். If you ask men, அவங்களுக்கு ஒரு வேலையில ஒன் தான் பண்ண முடியும். But ladies can do 10 jobs at a time. So that is why they succeed in direct selling. Fantastic. We have Priya, we have Shahina, we have so many lovely women leaders in Tamil Nadu, and really amazing. Salute to all the women leaders. Thank you. Yes, exactly ma'am. Multitasking. Absolutely ma'am. Right. நாங்க உங்க வீட்லயும் அதுதானே பார்த்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுதானே சொன்னீங்க. சார நீங்க எப்படி அழைத்து வந்தீர்கள்? இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன், இழுத்து வந்தீர்கள். ஆமாவா இல்லையா? சோ இன்றைக்கு அவர் வந்து பல பேரோட வாழ்க்கையை மாத்திரத்துக்கு பிலிப் சிங் சார் இருக்கிறாங்க. சோ அதுக்கு முக்கியமான காரணம் நீங்க. ஃபேண்டாஸ்டிக். சோ அடுத்த 3 கேள்விகள் ஃபாஸ்டா நான் கேட்டுறேன். உங்களுக்கு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இன் மோதி கேர்? எஸ், 22 இயர்ஸ்ல லட்சக்கணக்கான ஹாப்பி மூமெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். கண்டிப்பாக ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் உங்களுக்கு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஞாபகத்துல வருது நம்ம மோதி கேர்ல, எதை நீங்க சொல்வீங்க மேம்? 2 happy moments. First happy moment was when I got the award for Rai Bahadur Gujramal Modi Foundation Award from KK Modi. ஸ்டேஜ்ல கூப்பிட்டுட்டு ஸ்டேடியம்ல, கந்திவர ஸ்டேடியம்ல ப்ரோக்ராம் இருக்குது, எனக்கு ஸ்டேஜ்ல கூப்பிட்டுட்டு இவ்வளோ பெரிய ஒரு ட்ராஃபி எனக்கு கொடுத்தாங்க ஃபார் டூயிங் நாட் மோதி கேர் பட் ஃபார் ஹெல்பிங் த HIV பீப்புள். அந்த டைம்ல மோதி கேர் ஃபவுண்டேஷன் வாஸ் வித் தி HIV. So for doing good work in Karnataka for the HIV people, I got a trophy. That was my first. And second was in a ship when we were going in the boat. Number wedding anniversary in the under time, Samir Modi ji called Philip and me on the stage and he wished us for our wedding anniversary. That was such a happy moment for us. That showed that they really care for us. So, Fantastic. Such a big owner. He doesn't have to call us and wish us on our anniversary, but he did it so beautifully and with so much of love, I can't forget those moments. Fantastic. So அதான் my dear friends, இது மோதி கேர்ங்கிறது வெறும் பிசினஸ் ஆன்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இட்ஸ் அ ஃபேமிலி, இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் ஆக்சுவலி. ரைட். பிறரை வாழ வச்சுட்டு வாழ வைக்க வேண்டிய ஒரு பிசினஸ் தான் இது. ஒரு பிசினஸ் நம்ம சொல்றோம், எஸ், ஆனா இது ஒரு ஃபேமிலி தான். சோ அதுதான் அவங்க அழகா ஒரு விஷயம் சொன்னாங்க. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம ஆயிரக்கணக்கான, எஸ், லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது, புக்ஸ் இருக்குது. இப்போ அவங்க ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. நமக்கு யாருக்கிட்ட தெரியுமோ ஒரு துறையில நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சக்சஸ்ஃபுல் பீப்புள்கிட்ட போய் தெரிஞ்சுக்கணும். அவங்க தான் இந்த பிசினஸோட நுணுக்கங்கள் நமக்கு சொல்லித்தர முடியும்.
அதே மாதிரி இன்னொரு பாகமும் இருக்குது. லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது. புக்ஸ் ஆர் தேர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி நம்ம முழுமையா இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அத மாதிரி ஏதாச்சும் ஒரு புத்தகம் நீங்க எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எந்த புத்தகம் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க மேம்? There is a book called as Be a Network Marketing Pro by Deepak Bajaj. Very nice book. Very clearly, very simple steps எல்லாத்தையும் சொல்லிருக்காங்க about network marketing. He was a leader in some company, but இப்போ அதை விட்டுட்டு இப்போ பண்றாங்க. That's a good book. So I would suggest you all read that book. It's very nice. Thank you. And for beginners, You Can Win by Shiv Khera is one of the best book for beginners. Acha, for the beginners, You Can Win. Yes. Okay, Shiv Khera குள்ளது. Okay. So thank you Neena ma'am. உங்க டைம் எங்களுக்கு கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நாங்க கண்டிப்பா நீங்க ஒரு சில விஷயங்கள் சொன்னது என்னோட குரூப்ல வந்திருக்கிற புது ஜாயினிஸா இருக்கட்டும், ஏற்கனவே அப்கமிங் லீடர்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே உங்களோட ப்ரோக்ராம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். தேங்க்யூ வெரி மச் நீனா மேம். Thank you so much Palani sir for calling me. Thank you all leaders of Tamil Nadu. All the best. God bless you all. Thank you ma'am. My dear friends, இந்த இடத்துல ஒரு 30 செகண்ட்ஸ் உங்க கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, சச்சின் டெண்டுல்கர், ரைட், காட் ஆஃப் கிரிக்கெட், உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவர் விளையாடுற ஸ்ட்ரோக்ஸ் எப்படி இருக்குது நம்ம பார்த்துக்கிட்டு அதே மாதிரி ஸ்ட்ரோக் விளையாடுறதுக்கு உண்டானதுதான் நிறைய பேர் பார்ப்பாங்க. லட்சக்கணக்கான பேர் அவரு அந்தந்த பால் வரும்போது எப்படி ஸ்ட்ரோக்ஸ் விளையாடணும்னு பார்ப்பாங்க. பட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க என்ன பார்ப்பாங்கன்னா அவங்களோட ஆட்டிடியூட் என்ன இருந்துச்சு. இத மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது ஒவ்வொருத்தர் அந்த சச்சின் டெண்டுல்கரோட ஆட்டிடியூட் எப்படி இருந்தது, அந்த போலருக்கு எதுக்காப்புல ஒரு ஆட்டிடியூட் எப்படி இருந்தது, கிரிக்கெட் பிட்ச் மேல அவரோட எவ்வளவு காதல் இருந்துச்சு. 22 yards, ஒவ்வொரு ஸ்டேஜ்க்கு ஒவ்வொரு ஸ்டேடியம் போய் விளையாடும் போது ஒவ்வொரு கண்ட்ரியில அவர் விளையாடும் போது வெவ்வேறு மாற்றங்கள் இருந்துச்சு. எல்லாம் பிச்சும் ஒரே மாதிரி இல்லை. அது மட்டும் இல்ல, நீனா மேம் அழகா இன்னொரு விஷயம் சொன்னாங்க, பிராக்டிஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிராக்டிஸ் 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 தான் ஒரு மேன் ஆஃப் பர்ஃபெக்டா ஆக்க முடியும். சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இன்றைக்கு நீங்க பார்த்தது பார்ட் 1 மட்டுமே. பார்ட் 2 நீங்க பார்க்க போறது சாணக்கியாவை நீங்க பார்க்க போறீங்க. இந்த பிசினஸ்ல சொன்னாங்கல்ல பிலிப் சிங் சார் பத்தி, அவங்க பிலிப் சிங் சார் இந்த பிசினஸோட இன்னும் நுணுக்கங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஏர்னிங், சம்பாதிக்கிறது எப்படி, இத மாதிரி பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு அடுத்த செஷன்ல பார்ட் 2ல தெரிஞ்சுக்க போறீங்க. சோ பார்ட் 2க்காக காத்திருங்க. அடுத்த ஒரு ப்ரோக்ராம்ல மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பழனியப்பன். தேங்க்யூ வெரி மச்.